சென்னை வலசரவாக்கத்தில் வீட்டின் உரிமையாளர் வீட்டுக்கடனை செலுத்தாததால் அவரது குடியிருப்பில் லீசுக்கு குடியிருந்தவர்களை தனியார் நிதி நிறுவனம் வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு பிருந்தாவனம் நகரில் அப்துல் ரஹ்மான் என்பவர் வீட்டில் பூஜா என்பவர் தனது குடும்பத்துடன் குடியேறியுள்ளார். அவரிடம் 23 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வீட்டை பூஜாவுக்கு 1.5 ஆண்டுகாலம் ஒப்பந்தப்படி லீசுக்கு விட்டதாக தெரிகிறது. ஆனால் சில மாதங்களிலேயே தனியார் நிதி நிறுவனம் வீட்டுக்கடனை அடைக்குமாறு அப்துல் ரஹ்மான் குடியிருப்புக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பூஜா குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஊழியர்கள் அப்துல் ரஹ்மான் வீட்டில் லீஸுக்கு இருந்த பூஜாவின் குடும்பத்தினரை அங்கிருந்து வெளியேற்றினர். வீட்டில் லோன் இருக்குன்றதை மறைச்சு அப்துல் ரஹ்மான், அவங்க ஒய்ஃப் ஆயிஷா, அவங்க மச்சான் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் வந்தோம். லோன் இல்லைன்னு நினச்சி தான் வந்தோம். காசெல்லாம் வாங்கின அப்புறம் தான் எங்களுக்கு லோன் இருக்குன்ற விஷயமே தெரிய வந்தது. எல்லாத்தையும் உடச்சி வெளியேற்றிட்டாங்க சார். குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்கல சார். தூங்கி எழுந்துச்சு. குழந்தைக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. எங்கே சார் போவோம் நாங்கள்? நடு ரோட்டில் யார் வாங்கின கடனுக்கு யார் சார் தண்டனை அனுபவிக்கிறது? இதுகுறித்து காவல்துறையினர் தெரிவிக்கையில் நீதிமன்ற உத்தரவுப்படியே வீட்டை ஜப்தி செய்ததாக கூறினர்.